ஸ்ரீகுருभ्यो நமः பரமகுருभ्यो நமः ஸ்ரீமதானந்ததீர்த்த பகவத் பாதாச்சார்யேभ्यो நமः. ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியார் எழுதிய ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்தினுடைய 4 ஸ்லோகங்களை பார்த்திருந்தோம். அவன் அருளாலே அவன்தாள் பணிந்து என்று சொல்வதற்கிணங்க எண்ணற்ற தடைகளை தாண்டி இப்பொழுது 5வதாக ஸ்லோக விளக்கங்களை பார்க்கவிருக்கிறோம். அப்பண்ணாச்சாரியார் மிக அழகாக சொல்கிறார், பவ்ய ஸ்வரூபோ பவதுக்க தூல என்று. பவ்ய ஸ்வரூபம், ராகவேந்திர சுவாமிகளுடைய ஸ்வரூபம் பவ்யமானது. பார்த்தாலேயே நமக்கு கருணை உள்ளம், அவருடைய கண்கள் கருணை கடலாக விளங்கக்கூடிய பார்வை, அவருடைய தோற்றமும் பவ்யம். இது என்ன விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பவ்யஸ்வரூபம் என்பது நீங்கள் காலையில் எழுந்ததும் ராகவேந்திர சுவாமிகளுடைய திருவுருவ படத்தை தரிசனம் செய்வதை பற்றி பேசுகிறது. அப்படி காலையில் தரிசனம் செய்துவிட்டால் என்ன நடக்கும் என்றால், அன்றைய நாள் முழுவதும் மங்களம், அன்றைய நாள் முழுவதும் வெற்றி. காலையில் எழுந்ததும் தரிசனம், பவ்ய ஸ்வரூபம், அவருடைய ஸ்வரூபத்தை காலையில் தரிசனம் செய்து கொள்ளுங்கள். பவ துக்க தூல சங்காக்னி, தூல சங்கம் என்றால் பருத்தி கூட்டம், பருத்தி மூட்டையாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பவதுக்க தூல, பவதுக்கம் என்றால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை சங்கடங்கள், பிரச்சனைகள், துக்கங்கள், பாவங்கள், இவையெல்லாம் ஒரு பருத்தி மூட்டை என்று நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதை எப்படி இவர் பஸ்மமாக்குகிறார், சாம்பலாக்குகிறார் என்றால், பவதுக்க தூல சங்காக்னி, அக்னி, அக்னி சங்காக்னி சரிய சுக தைரியசாலி. அதாவது பருத்தி மூட்டைக்கு நெருப்பு பொறியாக ஒரு க்ஷணத்திலே பொசுக்குவார். எதை? நம்முடைய பாவங்களை, துக்கங்களை பொசுக்குவார். எப்படி அப்பண்ணாச்சாரியார் எழுதுறார், எந்த நேரத்தில் அவர் எழுதினாரு? துங்கபத்ரா நதிக்கரையை மாஞ்சால கிராமத்திலிருந்து கடந்து வரும் பொழுது பிரவாகமாக நதியும் ஓடுகிறது, பிரவாகமாக இவருடைய வார்த்தை சொற்றொடர்களும் வந்து விழுகிறது. ராகவேந்திரரை பற்றி அப்பண்ணாச்சாரியார் எழுதுகிறார், பவதுக்கத்தூல சங்காக்னி, அக்னியாக விளங்குபவர். பொதுவாகவே யதிகள் எல்லாம் அக்னியாக விளங்குவார்கள். அதனால் இவர் எப்படிப்பட்ட அக்னி என்று பார்த்தோம். பவதுக்கத்தூல சங்காக்னிசரிய சுக தைரியசாலி. சுக என்றால் என்ன சுகம்? யதிகளுக்கு சுகம் என்பதே கிடையாது. அவர்கள் சுகத்தை விரும்புவதில்லை, கஷ்டத்தை விரும்புவார்கள். அதாவது ஒரு நல்ல படுக்கையில் படுக்கணும், நல்ல விதமான ஆகாரங்கள் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் சுகன்னு ஏன் வார்த்தையை இந்த இடத்துல பிரயோகம் பண்ணுறார் அப்படின்னா, சுன்னா நல்ல, சுக அப்படின் போது சுக தைரிய சாயம். கன இந்திர நிலை, இந்திரியம், நம்ம உடல் இருக்கக்கூடிய இந்திரியங்கள். அந்த இந்திரியங்கள் பழுதுபடாதவர், அப்பழுக்கில்லாத இந்திரியங்களை உடையவர். மெய்வாய், கண், மூக்கு, செவி இவற்றிலெல்லாம் குற்றங்களை அண்டாதவர், குற்றங்களை சேர்க்காதவர். அதனால தான் சூன்னு முன்னாடி போட்டோம். நல்ல இந்திரியங்களை பெற்றவராக இவர் வாழ்ந்து காட்டினார். சன்னியாசியா ஆகிறதுக்கு முன்னாடி சம்சாரியாக இருக்கும் பொழுதே அப்படியாக இருந்தவர். சுக தைரிய, இந்த இடத்தில் தைரியன்னா விகாரப்படாத உள்ளத்தை உடையவர். அப்போ தைரியம் வந்துடும். இப்போ நமக்கு எப்போ தைரியம் வரும்? தப்பே செய்யலைன்னா தைரியம் வரும்ல. அதனால தைரியசாலி. ராகவேந்திரர் எப்படிப்பட்ட தைரியசாலி? எந்த விதத்திலையும் விகாரப்படலை. எண்ணங்களால் விகாரப்படலை, சொற்களால் விகாரப்படலை, செயல்களால் விகாரப்படலை. அப்படிப்பட்ட ஒரு யதியை நம்ம பார்க்க முடியாது. இப்போ இனி எதுக்காக இவ்வளவும் சொல்லிக்கிட்டே போகிறோம்னா, இந்த ஸ்லோகங்களை எல்லாம் படிக்கும் பொழுது அனுபவித்து பொருள் புரிந்து நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை தமிழ் படுத்தி அதற்கான விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். சுகதைரியசாலி. அதற்கடுத்தது பாருங்க, சங்காக்னிசரிய சுகதைரியசாலி சமஸ்த துஷ்ட கிரக நிகிரகேஷோ. சமஸ்த துஷ்ட கிரகங்களை நிகிரகம் செய்பவர். துஷ்ட கிரகங்கள்லாம் பக்கம் வரவிடாம நம்மளை காப்பாற்றக்கூடியவர். அது ஈஸ்வரன், ஒரு ருத்ரதேவர் ஒருத்தர் மாத்திரம் நமக்கு கிரகப்பீடைகளை எல்லாம் நீக்க உள்ளவர். அதனால தான் சந்தியாவந்தனத்திலேயே நம்ம சொல்றோம், அபசர்பந்து ஏ பூதாக ஏ பூதா விக்னகர்த்தாரா தேனஸ்யந்து சிவாக்ஞாயா. சிவாக்ஞை இருக்க வேண்டும். வீடு முழுக்க சிவனுடைய ஆக்ஞை இருந்தால் பிசாசங்கள் எல்லாம் வெளியில் ஓடும். பூத பிரேத பிசாசங்கள், பில்லி சூனியங்கள். அதற்கடுத்தது யார்? இது எல்லாத்தையும் பஸ்மமாக்கி தூக்கி வெளியில் போடக்கூடியவர்னா ராகவேந்திர சுவாமிகள். அதனால தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சமஸ்த துஷ்ட கிரக நிகிரகேஷோ. அதற்கடுத்தது துரத்யோப பிளவசிந்து சேது. பவசாகரம்னு சொல்றோம் இல்லையா, நம்ம பாவங்களினுடைய கடல் அல்லது வாழ்க்கை கடல், இன்னல்கள் நிறைந்த சாகரங்கள். அதனாலதான் வள்ளுவர் கூட சொல்றாரு பாருங்க, பிறவி பெருங்கடல். அந்த பிறவி பெருங்கடலை நீந்தணும்னா யாராவது ஒரு கொழுமுனை, ஒரு கொம்பு வேணும் பிடிச்சிக்கிறதுக்கு, ஒரு படகு வேணும்,
டிராவல் பண்ணி தாண்டணுமே. அப்படிப்பட்ட கொழுமுனை கொம்பாக யாருடைய பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும்னா குருஸ்தானத்தில் இருப்பவர்கள். இந்த இடத்துல அப்பண்ணாச்சாரியார் அதான் சொல்றார், ராகவேந்திரர் திருப்பாதத்தை பிடிச்சிட்டோம்னா துரத்யோப பிளவசிந்து சேது. பிளவசிந்து சேத்து, சேத்துன்னா பாலம். அப்ப பவசாகரத்தை நாம் கடக்க வேண்டும் என்றால், அல்லது பாவசாகரத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால், சேதுவாக விளங்கக்கூடியவர், பாலமாக விளங்கக்கூடியவர். ஆக பாலமாக விளங்கக்கூடியவர் அவர் எங்க பவசாகரத்தை கடப்பதற்கு. பூத பிரேத கிரக பீடைகளை எல்லாம் போக்கணும்னா, கிரகம்னா இந்த இடத்துல சனி பீடையா, 7.5 சனி அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த சனி மாத்திரம் இல்லை. கிரக தோஷங்கள் அப்படின்னா எல்லா விதத்திலையும் தோஷங்கள், பாவங்கள், நீங்க செய்யற சின்ன சின்ன தவறுகள், பெரிய தவறுகள் எல்லாத்தையும் நீக்கணும் அப்படின்னா அவரை சரணடையணும். அப்ப அடுத்து தப்பு செய்யாம இருப்போம். அப்ப கிரக பீடைகளை நீக்க வல்லவதில் ருத்ரராக விளங்குவர், பவசாகரத்திற்கு பாலமாக விளங்குவர். அதற்கு மேல ஒரு விஷயம் பார்த்தோம், பாவ மூட்டைகளை, நமக்கு இருக்கக்கூடிய துக்கங்களை பொசுக்குவதற்கு தீப்பொறியாக விளங்குவர். ஆக இந்த 3 விஷயத்தை இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். பவ்ய ஸ்வரூபோ, அதாவது காலையில் இருந்து தரிசனம் பண்ணணும். பவதுக்க தூல சங்காக்னிசரிய சுக தைரியசாலி, பாவ மூட்டைகளுக்கு அக்னியாக விளங்குபவர். சுக தைரியசாலி, இந்திரிய தோஷம் அற்றவர், தைரியசாலி. அப்ப தோஷமற்றவர்னு ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஸ்ரீமன் நாராயணன் மாத்திரம் தோஷமற்றவர், மற்றவர்களெல்லாம் தோஷமுடையவர்கள். அப்ப ராகவேந்திர சுவாமிகளும் தோஷமுடையவர்னா, தோஷங்கள் இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, வாயுதேவருடைய அம்சத்தோடு விளங்கக்கூடிய, பிரகலாதருடைய அவதாரமாக விளங்கக்கூடிய அவருக்கு தோஷம் என்பது எப்படி இல்லை என்றால், நம்மை போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் அவருக்கு இல்லை. இந்த பொய் இல்லை, பொரட்டு இல்லை, சினம் இல்லை, கோபதாபங்கள் இல்லை, மனக்லேசங்கள் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு யதி நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. ஏன் சரணடையக்கூடாது? அதனால பவ்ய ஸ்வரூபோ பவதுக்கதூல சங்காக்னிசரிய சுகதைரியசாலி அப்படிங்கிறத பார்த்தோம். சமஸ்த துஷ்ட கிரக நிகிரகேஷோ துரத்யோப பிளவசிந்து சேது, பாலமாக விளங்கக்கூடியவர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்தில் விளக்கங்களை அடுத்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். நன்றி.